வணக்கம் ஆனந்தி. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இந்த ஆண்டு சுமார் 1,50,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அறுவடை பணி என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக கனமழை பெய்து வருகின்ற நிலையில் தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், விக்கிரபாண்டியம், பல்லவராயன் கட்டளை, நீடாமங்கலம், நன்னிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது இன்னும் அறுவடைக்கு 3 நாட்கள் உள்ள நிலையில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக சுமார் 5,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நெல்மணிகள் தற்போது மழைநீரில் சாய்ந்துள்ளன. குறிப்பாக தண்ணீரை வடிய வைக்க முடியாத சூழல் நிலவி வருகிறது. மேலும் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்து பயிர்களை காப்பாற்றி வந்த நிலையில் அறுவடைக்கு இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் தற்போது மழைநீரில் முற்றிலும் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர். குறிப்பாக வடிகால்கள் முறையாக இல்லாததால் தண்ணீரை வடிய வைக்க முடியாமலும் விவசாயிகள் அவதியடைந்து வருகின்றனர். உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அதேபோல் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஈரப்பதத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் கூறுகின்றனர். குறிப்பாக 17% இருந்தால் மட்டுமே கொள்முதல் செய்யப்படும் என அறிவித்த நிலையில் தற்போது 22 முதல் 24% வரை வைத்து கொள்முதல் செய்ய வேண்டும். அப்போதுதான் அடுத்த கட்ட சாகுபடியில் ஈடுபட முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இன்னும் ஓரிரு சில தினங்கள் இந்த கனமழை நீடித்தால் இன்னும் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை பயிர்கள் முற்றிலும் பாதிக்கப்படும் சூழல் நிலவுகிறது. மேலும் தற்போது இன்னும் ஓரிரு சில தினங்களில் இந்த சாய்ந்த பயிர்களை அறுவடை செய்யவில்லை என்றால் அழுகி முளைக்க துவங்கும். ஆனந்தி, இந்த ஆண்டு குறுவைக்கு முன்கூட்டியாக தண்ணி திறந்து விட்டாங்க. அதனால் ரொம்ப தீவிரமாக நாங்கள் குறுவை சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அறுவடை பண்ணுற தயார் நிலையில் இருக்குது. இப்போ மழை பெஞ்சியும் அடுத்து அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குது. அறுவடை நடந்தும் கொண்டு போய் டிபிசியில் போய் போட்டோம்னா 17.5 கேட்குறாங்க. அது காய வச்சோம்னா திடீர்னு மழை வேறு வருது. மழை வந்ததுனால நெல்மணி அறுத்த காய வச்ச நெல்லும் ஆற்றோட பக்கத்தில் ஆத்தாங்கார பக்கத்தில் குளம் இந்த பக்கம் அரைச்சிக்கிட்டு போயிடுது. விக்கிரபாண்டியம், ஆலத்தூர், மாவட்டக்குடி, நிந்தமாங்குடி, பல்லவரையங்கட்டளை, புழுதுக்குடி இந்த ஊர் கிராமம்லாம் ரொம்ப தண்ணியில் ரொம்ப நெல்மணியெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வேளாண்மை துறையிலேருந்து வந்து ஆய்வு பண்ணி எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படணும். டிபிசியில் 23-24% எங்களுக்கு நெல் மணி எடுக்குன்னு தேவலாம். நீங்கள் நேரடியாக வேளாண்மையிலேருந்து ஆய்வு பண்ணி உடனே எங்களுக்கு தீர்வு காணப்படும். நன்றி.